பா உங்ககிட்ட ஒரு சொல்லணும். பாப்பா ஏற்கனவே ஆபீஸ்க்கு அம்மாக்கு டைம் ஆச்சு. நீ எதா இருந்தாலும் அப்பாட்ட பேசுறியா? பா உங்ககிட்ட ஒரு சொல்லணும். பாப்பா ஆல்ரெடி அம்மாவால அப்பாவுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ சேர்ந்து லேட் பண்ணிட்டு இருக்காத. ஏதோ இருந்தாலும் நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன், அப்ப பேசிக்கலாம் சரியா? அப்புறம் இங்க பாரு, ஸ்கூல் லீவ்னு சொல்லிட்டு நீ பாட்டி ஜாலியா வீட்டுல சுத்திட்டு இருக்காத. ஈவினிங் டியூஷனுக்கு போயிட்டு வரணும். நான் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். ரஜிதா டைம் ஆச்சு, வா. பை பை பை. அப்பா ஈவினிங் பேசலாம்னு சொன்னீங்களே. பாப்பா ஆபீஸ் டைம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்து சாவடிக்கிறாங்க. இதுக்கு மத்தியில உன் சில்லி கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் சொல்லிட்டு இருக்க முடியாது. போய் படுத்து தூங்கு. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. ஏற்கனவே அப்பா ஸ்ட்ரெஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு. மறக்காம பிரஷ் பண்ணு. சார் கீர்த்தியோட பேரண்ட்ஸ் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு சார்? சார் நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் வந்துடுறேன். நம்ம கிருத்தியோட டியூஷன் சார் இருக்கார்ல, கடந்த 4 நாளாக அவர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. இதனால அவர் ரொம்ப பயந்து போயிருக்கா, மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிருக்கா. இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையாவ? இல்ல சார், எங்ககிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லலையே. இங்க பாருங்க, கிளாஸ் ரூம்ல கிருத்தி 2 நாளா அட்டென்டிவாவே இருக்க மாட்டேங்கிறான். டீச்சர் கூப்பிட்டு என்னன்னு கவுன்சிலிங் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயம் நடந்தது எங்களுக்கு தெரியும். கிருத்தி இதை பத்தி ஏமா நீங்க கிட்ட சொல்லவே இல்ல? பா உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் ஏதாவது சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா நீங்க 2 பேருமே ஆபீஸ் ஒர்க்ல பிஸியாவே இருக்கீங்க. இன்னைக்கு காலையில கூட உங்ககிட்ட சொல்ல இதுதான் ட்ரை பண்றீங்க. ஆனா நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வா, ஈவினிங் இதை பத்தி பேசிக்கலாம் தான் சொன்னீங்க. பேட்டஸ் பத்தி சொல்லிருக்கலாம்ல. மேடம், இந்த மாதிரி விஷயத்துல பசங்களோட மென்டாலிட்டி கொஞ்சமாச்சும் புரிஞ்சுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்படியே உங்ககிட்ட வந்து சொன்னாலும் இது அவதான் தப்பு பண்ண மாதிரி அவ்வளவு போட்டு அடிப்பீங்க. நம்ம குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பாக்குறது இல்ல. நம்ம பசங்க எல்லாம் திட்டியே பழகிட்டோம். நீங்க எல்லாம் ஐடில தானே வேலை பாக்குறீங்க, படிச்சவங்க தான். நீங்க குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பேசிக் அறிவு கூட இல்லையா? தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூல்ல குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு கேளுங்க, டியூஷன்ல என்ன நடக்குதுன்னு கேளுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்காரு. ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன், நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை கம்மி பண்ணிடாதீங்க. நீங்க மட்டும் ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஒழுங்கா சொல்லியிருப்பா. சார் சாரி சார். சாரி ஏன்ட்டு எது கேட்குறீங்க? கிருத்திட்ட கேளுங்க. கிருத்தி சாரிடா, இனிமேல் அப்பாவும் அம்மாவும் இப்பெல்லாம் பண்ண மாட்டோம்டா. அவள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லும் போதே நீங்க ப்ராப்பரா லிசன் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், அவளுக்கு இந்த அளவுக்கு ஒரு மென்டலா டிஸ்டர்பே இருக்காது. சார் இந்த மாதிரி ட்ராமாலாம் லைஃப் லாக் அவங்க கூட வரும் சார். தயவு செஞ்சு கொஞ்சம் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சார். சரிங்க சார்.